ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம சித்தா படத்தோட டைரக்டர் எஸ்சி அருண்குமார் டைரக்ட் பண்ணி ஜியான் விக்ரம், துஷாரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யா, சிராஜ் இவங்களாம் நடிச்ச படம் தான் வீரதீர சூரன் பார்ட் 2. இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி சில விஷயங்கள் பார்த்தோம்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2, வீரதீர சூரன் பார்ட் 2. ஏன் பார்ட் 2 ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் தமிழ் சினிமாவில் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணது இந்த படமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் 2 ரிலீஸ் பண்ணது இந்த படமாக தான் இருக்கும். ஸோ பார்ட் 1 சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம். கண்டென்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்களா அப்படின்றது அப்படி கிடையாது. சில மாஸ் எலமெண்ட்ஸும் இங்கே இருக்குது. ஜியான் விக்ரம் ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாஸ் எலமெண்ட்ஸு இதில் இருக்குது. ஸோ சித்தா படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கண்டென்ட் ஓரியன்டட், எந்த மாஸ் எலமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட் கண்டென்ட் ஓரியன்டட் சித்தா படம். ஜியான் விக்ரமோட பாஸ்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கலான், கோப்ரா இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர், ஃப்ளாப் அப்படின்னு தான் சொல்லணும். எதுவுமே சரியாக போகல. ஸோ இந்த படம் ஜியான் விக்ரமும் ஒரு கம்பேக்காக அமைச்சிருக்கா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரவி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டு, பாரிஸ் ஜெயராஜ் இந்த படம் நடித்த பிருத்திவிராஜ் அவர் தான் பார்த்தீங்கன்னா ரவின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவரோட பையனாக பார்த்தீங்கன்னா கண்ணன் அப்படின்ற கேரக்டரில் சிராஜ் நடிச்சிருக்காரு. மலையாளம் ஆக்டர் அவர். அவரோட குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. அவரோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஜியான் விக்ரம் உள்ளே வராரு. அது கடைசியில் அந்த குடும்பத்தை காப்பாற்றினாரா, என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த வீரதீர சூரன் பார்ட் 2 படத்தோட கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா ஒரு எஸ்பியாக நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் சொல்ல வேணாம், அவரோட ஆக்டிங் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜியான் விக்ரமோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. எஸ்.ஜே. சூர்யா ஆக்டிங் குறைஞ்சதில்லை. ரெண்டு பேருமே ஈக்குவல் ஸ்பேஸில் நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆக்டிங் ஸ்கோப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த படத்தில் நடித்த ரவி கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். தன்னோட பையன் உயிர் மாட்டிக்கிட்டு இருக்கு, தன்னோட பையன் உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் ரவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கட் அப்படின்ற ஒரு கேரக்டரில் சித்தா படத்தில் நடித்த வடிவேலுன்ற ஒரு கேரக்டர் சித்தா படத்தில் ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வெங்கட் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வளர்வாய், ஒரு கோளாறு வளர்வாய் அப்படின்னு சொல்லலாம். அந்தமாரி ஒரு கேரக்டர் வெங்கட் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன். துஷாரா விஜயன் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அதிக ஆக்டிங் ஸ்கோப் இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு, ஒரு சும்மா ஒரு டைலாக் அப்படின்னு பேசிட்டு போயிடுவாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆக்டிங் ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் நடக்கிற கதையாக தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் இந்த படத்தோட டியூரேஷன். அந்த 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஃபுல்லாகவே ஒரே நைட்டில் நடக்கிற மாதிரி கதை தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எதுக்கு வச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த படம் ஃபுல்லாகவே அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா அப்படின்றது கேட்பாங்க. அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வச்சுருக்கலாம். பார்ட் 1 வச்சுருந்தா அது ஒரு இதுவாக இருந்திருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அதையும் பார்ட் 2 வச்சுருக்காங்க. அது ஒரு சின்ன மைனஸ் மாரி தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீரதீர சூரன் பார்ட் 2 அப்படின்றது இந்த படத்தோட முடிவு. இந்த படத்தோட ஆரம்ப கட்டத்தையும் நம்ம இன்னும் பார்க்கல. இந்த படத்தோட முடிவை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. அதனால இந்த படத்தோட ஆரம்ப கட்டத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மைனஸ். இந்த படத்தோட ப்ளஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேசியாக ஃபாஸ்டஸாக கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சாங்ஸ் ஒரு 2 சாங்ஸ் வந்திருக்கு. இந்த படத்தில் 2 சாங்ஸுமே மாண்டேஜாக தான் வரும். பிஜிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக ஜிவி பிரகாஷ் ஒர்க் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. எங்கெங்கெல்லாம் பிஜிஎம் தேவையோ அங்கங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக, எங்கெங்கெல்லாம் பிஜிஎம் தேவையில்லையோ அங்கெங்கெல்லாம் மைல்டாக கொண்டு போயிருப்பாங்க.
சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸோட ஆக்டிங். அவங்க இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஈக்குவல் ஆக்டிங் ஸ்கோப் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அருணகிரி அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். ஒரு எஸ்பியாக ப்ளே பண்ணியிருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லேயும் வருவார், ப்ரெசன்ட் போர்ஷன்லேயும் வருவார். ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் போர்ஷனில் அந்த குடும்பத்தை பழி வாங்குற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் திலீப் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் செத்துடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த திலீப் யார் அப்படின்றத நம்ம காமிச்சிருக்கவும் மாட்டாங்க. ஆனால் அந்த கேரக்டர் செத்த உடனே அந்த கேரக்டரோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமோட, அதாவது காளியோட உடம்புலேயே நல்லா தெரியும். அதையும் தாண்டி அந்த திலீப் அப்படின்ற கேரக்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட 2வது பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காளி அப்படின்றவர் வச்சுருப்பார். ஸோ அந்த திலீப் யாருன்றது வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. இந்த ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ மட்டும் இல்லை, இந்த படம் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான படம். சியான் விக்ரம் கண்டிப்பாக ஒரு கம்பேக்காக அமைகிற படம் இந்த படம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டர்ஸில் போய் பாருங்கள். இந்த படம் இன்னும் தேட்டரில் ஓடிட்டுருக்கு. ரொம்ப பெஸ்ட்டான படம், மிஸ் பண்ணிடாதீங்க. நான் இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னு வந்ததுன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 தான் கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப பெஸ்ட்டான படம். ஸோ ஸ்டே டியூன். பை.